நம்மளோட கீரையெல்லாம் சூப்பரா தளைஞ்சு அறுவடைக்கு ரெடியா இருக்குதுங்க. இந்த கீரை டபுள் கலர் தண்டங்கீரையும் நம்மகிட்ட இருக்குது. ஃபுல் ரெட்டா இருக்கக்கூடிய பீட்ரூட் கலர் தண்டங்கீரையும் நம்மகிட்ட இருக்குது. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை எல்லா வகையான கீரையுமே இருக்குதுங்க. சக்கரவர்த்தி கீரையுமே போட்டு விட்டுருக்கோம். சக்கரவர்த்தி கீரை நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையுமே போட்டு விட்டுருக்கோம். சுக்குட்டி கீரை மட்டும் இன்னும் போடலங்க. அதுக்கு தனியாக பாத்தி ரெடி பண்ணி தான் போடணும். இப்போதைக்கு சுக்குட்டிக்கீரை போடலை, இனிமேல் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். கடைங்களுக்கு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. சாயந்தரமாக தான் கேட்குறாங்க. சாயந்தரமாக கொண்டு போய் கடையில் வச்சோம் அப்படின்னா தான் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் சமைப்பாங்க அப்படிங்கிறதுனால சாயந்தரம் தான் கேட்குறாங்க. ஒரு சில கடையில் மட்டும் காலையில் கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொண்டு போய் கொடுத்துறது. எத்தனை கீரை கேட்குறாங்களோ அத்தனை கீரை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தாங்க நாங்கள் அறுவடை பண்ணி கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் கொடுப்போம். இந்த கீரையெல்லாம் அப்படியே வேரோட தான் பறித்து கொண்டு போய் கொடுப்போம். அரைக்கீரையும் பாலக்கீரையும் மட்டும்தான் அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது. மீதி எல்லாமே வேரோட தான் கொண்டு போய் கொடுக்கறது. எவ்வளோ கட்டு வேணுமோ கீரையை பறிக்கும் போது அப்படியே கையோட கட்டி வச்சிடுறதுங்க. கடைசியாக தான் கொண்டுட்டு போய் அலாசுறது. வேரில் மண் நிறையா இருக்குல்லங்க, வேரோட இருக்கிற கீரை எல்லாமே அதெல்லாம் அப்படியே வந்து மண் போக நல்லா அலாசி அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் கொடுப்போம். அப்படியே வந்து கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. பாலக்கீரை மட்டும் அலாச வேண்டியது இல்லைங்க, அதனால அதை கடைசியாக கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம்.